தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வவியா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகருண சிந்தம் ஞானதம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமதானம் கலியுகதேவம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா பேசியும் பேசாமலும் அனுகிரகம். இந்த சேனல் இது இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்கள், தானே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும். அது பெரியவாளுடைய அனுகிரகம். இது கேள்விப்படாத அனுபவங்கள் மட்டுமே வரும், அதுவும் பெரியவா அனுகிரகம் தான். இது டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ரிட்டையர்டு அந்த காலத்தில், அவர் சொல்லியிருக்கார், பெரியவா பேசி அனுகிரகம் பண்ணுவார், பேசாமையே அப்படியே மௌனத்தில் இருந்தாலும் எதிர்க்க வந்துட்டு போயிட்டே இருப்பாள், அவளுக்கும் அனுகிரகம் கிடைக்கும். அதனால் இது ரெண்டும் தனித்தனியாக சொல்லலாம். நம்ம நிறைய வாரங்களை கூட்டிகிட்டு போகலாம், நிறைய சொன்ன மாதிரி. அது மாதிரி விஷயம் எனக்கு இஷ்டம் கிடையாது. இந்த விஷயங்களை ஒரே இதில் சொல்ல முடியுங்கிறதுக்காக இப்போ ரெண்டுத்தையும் சொல்கிறேன். பெரியவா அனுகிரகம் பண்ணால் சொல்லுவேன். இது ரங்கநாத் மிஸ்ரா சொல்கிறார், ஒரு தடவை இந்த பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறவர், ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி சொல்லலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர், பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறவர். அவர் ஒரு பெரிய மேஜர் பார்ட்னர், வந்தவர் மேஜர் பார்ட்னர். அவர் மகாபெரிவா கிட்ட தரிசனத்துக்கு வந்தார். இதை மிஸ்ரா பார்த்ததுனால நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா பார்க்கலன்னா இன்றைக்கி ஒன்றுமே தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் சொன்னார், தான் தன்னுடைய பிஸ்னஸ் ஒரு பேட் ஷேப்பில் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கன்சர்ன்லாம் சொன்னாராம். அதுக்கப்புறம் சொன்னார், அவர் சொல்லியிருக்கார், நான் கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட என்னோடய கஷ்டத்தை சொல்லியிருக்கேன். அதான் பிஸ்னஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லி எங்காவது சொல்லியிருப்பார், லோன் வாங்குறதுக்காக, என்னவோ தெரியாது, இல்லைனா கம்பெனியை மூடுன்னு ஏதாவது வந்திருக்குமே, ஏதாவது ஆர்டர், அந்த மாதிரி எனக்கு தெரியல, கஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவர் அதை சொல்லலை. அவளுக்கு இதற்காக இன்னும் கன்சிடர் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி இதில் இருக்கேன் அப்படின்னா. பெரியவா எல்லாத்தையும் காதில் கொடுத்து கேட்டுண்டா மாதிரி அக்கறையாக கேட்டுண்டாராம். கேட்டு முடிச்சுட்டு சொன்னாராம், சரி இப்போ போய் எல்லாமே என்னோடய பேட் லக் ஆனால் இப்படி ஆகிடுது அப்படின்னு அவர் சொன்னதை பெரியவா இப்போ என்ன சொன்னால், எல்லாத்தையும் அக்கறையாக கேட்டு, சரி இப்போ போய் உன்னுடைய லக்கை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாலாம். முடிஞ்சிருத்து. அப்போ லக்கை செக் பண்ணதை நம்மளுக்கு தெரியணுமே. பெரியவா போய் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் நடந்துடும், சரியாயிடும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஒருத்தர் மூலமாக தெரிய வைக்கணும்னா அதுக்கும் பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அதுக்கும் ரங்கநாத் மிஸ்ராவை தான் வச்சுருக்கார் பரமேஸ்வரன் பெரியவா. ரங்கநாத் மிஸ்ரா ஒரு 1-2 வருஷம்ன்றார். அது போட்டோம், எப்போயோ தெரில, அது 1 விஷயத்தில் பார்த்தாலும் 2 விஷயத்துலையும். வேறு ஒரு இடத்துல பெரியவாளை தரிசனம் பண்ண இவர் போனபோது அவருடைய கான்ட்ராக்ட், அந்த பஸ்ஸஸ் கான்ட்ராக்ட் ஒருத்தர் போனார். அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பார்ட்னர், அவர் கிடையாது, வேற ஒரு பார்ட்னர். நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு விஷயம் தெரியணும்னு நம்மளுக்கு ஒரு தலையெழுத்து இருந்தால் தெரிய வச்சுருவார் பெரியவா. அதுதான் இதை காமிக்கிறது. வேற ஒரு பார்ட்னர் வந்திருக்கார். அந்த பார்ட்னர் இவர் மீட் பண்ணியிருக்கார். அப்போ அவர்கிட்ட இவர் கேட்டாராம், பெரியவா கிட்ட அவர் வரல, அவர் எதேச்சியாக பார்த்தபோது கேட்டிருக்கார். அந்த கான்ட்ராக்ட் பேரை சொல்லி வாழ்கிட்ட பேசியிருப்பாள் இருக்கும் டீட்டெயில்டாக. நம்மளுக்கு எல்லாமே வராது வீடியோவில், நம்ம விடமாட்டோம், வீடியோவில் வந்தால் எல்லாத்தையும் பிடிச்சிடுவோம். ஆனால் அவர் அதை சொல்லலை. அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஏதாவது பேச ஆரம்பித்து அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு பெரியவா அப்படி தானே எல்லாத்தையும் இன்புட் கொடுப்பா. அது சொன்னாரா, இப்போ எங்களுக்கு கஷ்டம்னா கிட்டத்தட்ட எல்லாம் போயிடுத்து, பிஸ்னஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுத்து, போயின்னு இருக்கு நல்லா அப்படின்னு சொன்னோம். அப்போ பெரியவா சொன்னது நடந்துருதா, பேட் லக் குட் லக் ஆகிடுது. அதுதான் பெரியவாவோட அது ஒரு அனுபவம். ரெண்டாவது அனுபவத்தில் என்ன சொல்கிறார், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணான் இந்திரா காந்தி. அதை முடிஞ்சு மீட்டிங் பண்ண பெரியவாளை ஒரு வாட்டி அந்த எமர்ஜென்சி டைம் போது பெரியவாளை மீட் பண்ண இந்திரா காந்தி வந்திருக்கா.
இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுன்னு பெரியவா சொல்லி அமிச்சா. ஆனால் அதை ரீச் ஆச்சான்னு தெரியல மேட்டர். அவள் வந்துட்டானா. அதனால் அந்த தேனம்பாக்கம் தான் இருக்கணும். அந்த இடத்த அவர் சொல்லலை. அவர் கிணறு இருக்குது, கிணத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னா அது தேனம்பாக்கம் தான். அந்த பக்கம் பெரியவா உட்காந்துட்டுருக்கா காஷ்ட மௌனமாக. மௌனத்தில் இருக்காளே காஷ்ட மௌனம், கண்ண மூடின்னு இருக்காளேன்னு பரவாயில்ல, பெரியவாளை பார்த்தா போகிறோம். அப்பேற்பட்ட பக்தி அந்த இந்திரா காந்திக்கு. ஆனால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் பண்ணா அப்படின்னா அது தெரியாது. அவரோட தலையில் எழுதியிருக்கு அந்த மாதிரிலாம் பாவங்கள்லாம் பண்ணிட்டு போகணும்னு. அதனால் பெரியவா விட்ருக்கா. அவள் எதிர்க்க உட்காந்துட்டாலாம். பெரியவா பார்க்கவே இல்லை, கண்ணு திறந்து பார்க்கல, கண்ணை மூடின்னு இருக்காரு. இவோ நிறைய பேசினாலாம் பெரியவா கிட்ட. அதே ஹிந்தியில் பேசியிருப்பான் அநேகமாக. பெரியவா எல்லாத்தையும் அவர் என்ன லாங்குவேஜில் பேச போகிறான், இங்கிலீஷ் பேச மாட்டா. பெரியவா கிட்ட இங்கிலீஷில் பேச விட மாட்டா. ஹிந்தியில் எல்லாத்தையும் பேசியிருக்கலாம், அதெல்லாம் கேட்டிருப்பாரா இருக்கும் பெரியவா. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாலாம். வேறு ஒன்று பெரியவா கிட்டேருந்து எதுவும் வரல, பிரசாதம் எதுவும் பண்ண, கண்ணே திறக்கலை, பெரியவா போயிட்டா. அப்போது இந்திரா காந்தி அந்த பக்கம் போன பிறகு அவள் போய் பிரசிடெண்ட் யாரும் தெரியாது. அப்போ கூட இந்தியா பிரசிடெண்ட் கிட்ட அப்புறமா இவர் ரங்கநாத் மிஸ்ரா போய் பார்த்தபோது அந்த பிரசிடெண்ட்டை இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவனை பேச்சு வந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியணுமே, இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லி ஆகணும், அதுக்காக நம்மளுக்கு வந்துடும். அப்போது அந்த பிரசிடெண்ட் கிட்ட இந்த பேச்சு வரும்போது பிரசிடெண்ட் சொன்னாராம், ஆமாம்மா இந்திரா காந்தி சொல்லியிருக்கா அந்த பரமாச்சாரியாளோட மீட்டு பற்றி பேசியிருக்கா. ஏன் பெரியவா பேசாத போது கூட இந்திரா காந்தி உட்காந்துட்டு தான் இதை சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு இந்திரா காந்திக்கு பக்தி இருந்திருக்கு, பெரியவா மேலே பிலீஃபு. அதனால் தான் என்ன சொன்னமோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரிப்ளைலாம் இந்திரா காந்திக்கு கிடச்சிருத்தான். அதனால் ரிட்டர்ன் ஆன உடனே பெரியவா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாளா பதில் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, மற்ற பேருக்கு தெரியல. அதுபடி டிஸ்கஸ் பண்ணி பிரசிடெண்ட் கூட சேர்ந்து அதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணியிருக்கா. அதுக்கு பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா அப்படின்னு இந்தியா கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷனில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் சொல்கிறாருன்னா இதை விட பெரிய ஒரு அனுகிரகம் என்ன இருக்க முடியும் பெரியவா. அதனால் பெரியவா பேசியும் அனுகிரகம் பண்ணுறாரு. உன்னை லக்கை போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு. லக்கை க்ரியேட் பண்ணுறவர் பெரியவா தானே, எல்லாமே அவர் தான். அப்புறம் இந்திரா காந்தி கிட்ட பேசாமல் இருந்தும் பதில் கொடுத்து சரி பண்ணியிருக்காருன்னா பெரியவா பேசியும் பேசாமலும் அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இது தலைப்பு. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவீச்சனம், மகாபிரிய பாதவீச்சனம்.